தமிழ் தேசியத்துக்கான காலம்தான் வரக்கூடிய நாட்கள். தமிழ் தேசியத்துக்கான தேவை இருக்கிறனாலதான் தமிழ் தேசிய கட்சியான நாம் தமிழர் கட்சி இவ்வளவு தூரம் வேகமா வளர்ந்து வந்திருக்கு. என்டிகேவோட ஓட்ஸை டெஃபினட்டா தாவேக்கா உடைப்பாங்க, அதுல மாற்று கருத்து வேண்டாம். ஆனா அதுக்காக ஓட் ஷேர் கம்மியாகும் நம்ம நினைச்சுக்க வேண்டாம். இப்ப கமல் வந்தப்பையும் கமல் கண்டிப்பா என்டிகேவோட ஓட்ஸை உடைச்சாரு. ஆனா கமல் என்டிகே ஓட்ஸை உடைத்தும் என்டிகேவோட ஓவரால் ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ கமல் ஒரு 4 லட்சம் ஓட்ஸை உடைக்கிறாருன்னா புதுசா 8 லட்சம் பேர் உள்ள வராங்கன்னு அர்த்தம். அப்ப இந்த எலெக்ஷன்ல விஜய் ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணுவார். ஏன்னா அது ஃபர்ஸ்ட் எலெக்ஷன். எப்பவுமே நடிகர்களுக்கு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல ஒரு இம்பாக்ட் இருக்கும். அதனாலதான் விஜய் 24ல கண்டெஸ்ட் பண்ணல. நம்ம ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவோம், அதை 24ல வேஸ்ட் பண்ணிட வேண்டாம், அசம்பிளி எலெக்ஷன்ல அதை யூஸ் பண்ணுவோம் தான் அவங்க வெயிட் பண்ணி 24ல வராங்க. ஆனா இதுக்கப்புறம் அவங்களால அந்த அரசியலை தக்க வச்சுக்க முடியாது. போக போக பார்த்தோம்னா டிவிகேவோட ஓட் ஷேர் டிராப் ஆக ஆரம்பிக்கும். அந்த இடத்துல என்டிகே ஸ்கோர் பண்ணுவாங்க. வரக்கூடிய நாட்கள்ல என்டிகேவால மரத்தான் ஓட முடியும். நீண்ட நாட்கள் அவங்களால களத்துல நிக்க முடியும். இப்ப ஏற்கனவே நிறைய தோல்விகள் ஃபேஸ் பண்ணிருக்காங்க. அந்த தோல்வியெல்லாம் ஃபேஸ் பண்ணி இன்னும் களத்துல நிக்கிறாங்க. மற்ற கட்சிகளால் அது முடியல. அங்க டிவிகேவுக்கு ஸ்கோப் இருக்கு. அரசியல் பேரவை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தாசங்க. இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஊடகவியலாளர் கேப்ரியல் தேவிதாஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ எக்ஸிட் போல் வெளியாகி எல்லா கட்சிகளுக்குமே ஒரு சாதகமான ஒரு நிலையை உருவாகி இருக்கு அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்போ என்டிகேக்கு மறுபடியும் புறக்கணிப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இந்த என்டிகே, அதாவது நாம் தமிழர் கட்சி எப்படி சர்வே பண்ண போகுது இந்த நேரத்துல அப்படின்றத மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு சார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ இந்த எலெக்ஷனை பொறுத்தளவுல 4 கார்னர் ஃபைட். எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸை பொறுத்தளவுல என்டிகேவுக்கு பெருசா நம்பர் இருக்கிற மாதிரி தெரியல. அதர்ஸ்ல தான் மோஸ்ட்லி போட்டிருக்காங்க. சில பேர் மட்டும் என்டிகேவுக்கு 1 to 5 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி எல்லாம் அதர்ஸ் அப்படின்ற கேட்டகரியில தான் என்டிகேவை வச்சிருக்காங்க. ஆனா ஓவராலா எலெக்ஷனுக்கு முன்னாடி பார்த்தோம்னா 4 கார்னர் ஃபைட் அப்படின்ற ஒரு நரேட்டிவ் தான் இருந்தது. இப்ப நமக்கு எக்ஸாக்டா எவ்வளவு சீட்ஸ் என்டிகேக்கு வரும், இல்லாட்டி எவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்ஸ் வாங்குவாங்கன்னு தெரியல. ஆனா இந்த எலெக்ஷன் நம்ம ஃபர்ஸ்டே பேசின மாதிரி என்டிகேவுக்கு இது டஃப்பான எலெக்ஷன் தான். ஏன்னா என்டிகே ஃபோக்கஸ் பண்றது ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை, திமுக எதிர்ப்பு வாக்குகளை தான் என்டிகே ஃபோக்கஸ் பண்றாங்க. அவங்க அரசியலும் பிரதானமா திமுக எதிர்ப்பு தான். அப்படி இருக்கும்போது இப்ப புதுசா விஜய்னு ஒருத்தர் உள்ள வர்றாரு. அவரும் திமுக எதிர்ப்பு வாக்குகளை தான் குறி வைக்கிறார். அவரும் திமுக எதிர்த்து தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு மார்க்கெட் இருக்கு, திமுக எதிர்ப்புக்குன்னு ஒரு கூட்டம் இருக்காங்க. அந்த ஓட்டை உடைக்கிறதுக்கான போட்டி அதிகமா இருக்கு. அந்த ஓட்டை வாங்குவதற்கான போட்டி அதிகமா இருக்கு. ஏடிஎம்கே பாஜகவும் அந்த ஓட்டை வாங்க தான் முயற்சி பண்ணுவாங்க. இவங்க டிவிகேவும் அதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க. என்டிகேவும் அதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க. பட் இப்ப இதுல ஒரு விஷயம் என்னன்னா, என்டிகேவுக்கு சித்தாந்தம் இருக்கு, கொள்கை சித்தாந்தம், கோட்பாடு, ஒரு பெரிய ஒரு ஆழமான அரசியல் இருக்கு. தமிழ்நாட்டிலே ஓரளவுக்கு டீப்பான பொலிட்டிக்ஸ் பேசக்கூடிய பார்ட்டினா என்டிகே தான். இந்த லாஸ்ட் 5 years கொஞ்சம் ஆழமான அரசியல் பேசின, மக்களுக்கு தேவையான அரசியல் பேசின கட்சினா என்டிகே தான். குறிப்பா இலவசங்களுக்கு எதிராக பேசியிருக்காங்க. இப்ப புதுசா வந்து தாவேக்கா கட்சி இலவசத்தை ஆதரிச்சு பேசுறாங்க. திமுக அதிமுக கொடுக்கக்கூடிய இலவசங்களை தாவேக்கா ஆதரிக்கிறாங்க. அவங்கள விட பெட்டரா நாங்க இலவசங்கள் தருவோம்னு சொல்றாங்க. அப்ப என்ன பேசினா ஓட்டு கிடைக்குமோ அதுதான் அவங்க பேசுறாங்க. மக்களுக்கு எது நல்லதுன்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஓட்டே கிடைக்கலாம்னு பரவாயில்ல, உண்மையை பேசுவோம், மக்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய விஷயங்களை எதிர்ப்போன்ற ஒரு நிலைப்பாட்டுல என்டிகே இருக்காங்க. அது போக தமிழ் தேசியமும் அவங்க பேசுறாங்க. ஏறக்குறைய முக்கியமான எல்லா பிரச்சனைகள்லையும் அவங்க இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஓரளவுக்கு அவங்களோட மக்களோட வாய்ஸா அவங்க நின்றுருக்காங்க. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது என்டிகேவுக்கு ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு. இந்த எலெக்ஷன்ல விஜய் ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணுவார். ஏன்னா அது ஃபர்ஸ்ட் எலெக்ஷன். எப்பவுமே நடிகர்களுக்கு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல ஒரு இம்பாக்ட் இருக்கும். அதனாலதான் விஜய் 24ல கண்டெஸ்ட் பண்ணல. தெரியும், நம்ம ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவோம், அதை 24ல வேஸ்ட் பண்ணிட வேண்டாம், அசம்பிளி எலெக்ஷன்ல அதை யூஸ் பண்ணுவோம் தான் அவங்க வெயிட் பண்ணி 24ல வராங்க. ஆனா இதுக்கப்புறம் அவங்களால அந்த அரசியலை தக்க வச்சுக்க முடியாது. போக போக பார்த்தோம்னா டிவிகேவோட ஓட் ஷேர் டிராப் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா அவங்களுக்கு அரசியல் கிடையாது, கொள்கை கோட்பாடு கிடையாது, தொடர்ச்சியா கன்சிஸ்டன்டா பொலிட்டிக்ஸ் பண்ண முடியாது. அந்த இடத்துல என்டிகே ஸ்கோர் பண்ணுவாங்க. இந்த எலெக்ஷன்ல மேபி முன்ன பின்ன போலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா வரக்கூடிய நாட்கள்ல என்டிகேவால மரத்தான் ஓட முடியும். நீண்ட நாட்கள் அவங்களால களத்துல நிக்க முடியும். இப்ப ஏற்கனவே நிறைய தோல்விகள் ஃபேஸ் பண்ணிருக்காங்க. அந்த தோல்வியெல்லாம் ஃபேஸ் பண்ணி இன்னும் களத்துல நிக்கிறாங்க. மற்ற கட்சிகளால் அது முடியல. அது காரணம் அவங்களுக்கு அரசியல் செயல்பாடு இருக்கு, கொள்கை பிடிப்புள்ள தொண்டர்கள் இருக்காங்க, கொள்கை கோட்பாடும் அவங்களுக்கு இருக்கு. அதனால
இந்த எலெக்ஷன்ல சின்ன பின்னடைவு ஏற்பட்டாலும் அவங்களால ஒரு மரத்தான் மாதிரி லாங்கான ஒரு போராட்டத்துக்கு அவங்க ரெடியா இருப்பாங்க. அங்க டிவிகேவுக்கு ஸ்கோப் இருக்கு. கண்டிப்பா சார். நீங்க சொல்லியிருந்தீங்க கடந்த 5 ஆண்டுகளாக மக்களுக்கு தேவையான விஷயங்கள், அதாவது ஆளும் கட்சி என்ன விஷயங்கள்லாம் தவறு செஞ்சிருக்காங்களோ, இலவசங்கள் அந்த மாதிரி பல விஷயங்களை என்டிகே தான் பேசினாங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. இருந்தாலும் இப்போ இந்த என்டிகே ஒரு சில இடங்கள்ல புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க. இன்னும் பாத்தீங்கன்னா கூடுதலா டிஎம்கேவை தான் அட்டாக் பண்ணி சீமான் அவர்கள் பேசணும். ஆனா கடைசி ஒரு 3 மாதங்களாக தாவேக்காவை பயங்கரமா அட்டாக் பண்ணாங்க. காரணம் சீமான் அவருடைய இருப்பை தக்க வைக்கிறதுக்கு இது ஒரு புதுவிதமான ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் மக்களும் சொன்னாங்க, இருக்கக்கூடிய அனைத்து கட்சியினரும் சொன்னாங்க. இப்போ அவருடைய இருப்பை தக்க வச்சுக்கிறதுக்காக மட்டும்தான் அந்த கடைசி 3 மாதங்களை விஜயை கடுமையா எதிர்த்தாரா? இப்ப சீமான் அவர்கள் கையில் எடுத்த ஸ்ட்ராட்டஜி கரெக்ட் தான். தாவேக்கா என்டிகேவோட ஓட்ஸை உடைக்கும் போது அதை உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. அதுக்கு எதிராக இதையாவது பண்ணி தான் ஆகணும். இபிஎஸ் தவறு பண்ணிட்டார், அதை இபிஎஸும் பண்ணிருக்கணும். தாவேக்காவை எதிர்த்து அரசியல் பண்ண தேவையில்லை, ஆனா தாவேக்காவை கவுண்டர் பண்ணிருக்கணும். ஏன்னா தாவேக்கா அதிமுக ஓட்டை தான் குறி வைக்கிறாங்க. கண் முன்னாடி தாவேக்கா குறி வைக்கிறது அதிமுக ஓட்டு தான். தீய சக்தி திமுகன்றாங்க, ஜெயலலிதா அம்மையாரை கொண்டாடுறாங்க, எம்ஜிஆரை கையில் எடுக்கிறாங்க, திமுக எதிர்ப்பு மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. திமுகவோட அரசியல் செயல்பாடுகளை, திமுகவோட தோல்விகளை எதிர்த்து எதுவும் பண்ணல தாவேக்கா. திமுகன்ற பேரோட சண்டை போட்டுட்டு இருக்காங்க, எம்கே ஸ்டாலின்ற நேமோட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. யாரு? விஜய் சண்டை போட்டுட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது ஏடிஎம்கேவும் ஸ்ட்ராங்கா அட்டாக் பண்ணிருக்கணும் தாவேக்காவை. எப்படி அட்டாக் பண்ணிருக்கணும்னா, இவங்க திமுகவோட பி டீம்னு சொல்லி அட்டாக் பண்ணிருக்கணும். குறிப்பா அந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் திமுக பெரிய ஆக்ஷன் எதுவும் எடுக்கல. ஏடிஎம்கே திமுக மேல அழுத்தம் போட்டிருக்கணும், விஜய் மேல ஆக்ஷன் எடுக்கணும்னு அழுத்தம் போட்டிருக்கணும். ஆக்ஷன் எடுக்காத பட்சத்துல திமுகவோட பி டீம்னு சொல்லியிருக்கணும். அது ஒரு நரேட்டிவ் கிரியேட் பண்ணிருக்கும். ஏன்னா அவர் உங்க ஓட்டை தான் டார்கெட் பண்றாரு. அப்ப நீங்க உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. ஆனா அந்த வாய்ப்பெல்லாம் ஏடிஎம்கே விட்டுட்டாங்க. அங்க தாவேக்கா பெரிய ஒரு சிக்கல்ல போய் மாட்டிட்டு இருக்கும் போது ஏடிஎம்கேவும் பாஜகவும் போய் காப்பாத்தி விடுறாங்க அவங்கள. அங்க காப்பாத்தி விட்டுருக்க கூடாது. அவங்க உங்க ஓட்டை உடைக்கிறாங்க. அந்த இடத்துல நீங்க தாவேக்காவுக்கு அழுத்தம் போட்டுருக்கணும். தாவேக்காவை மீண்டு வர விடாம ஸ்டாப் பண்ணிருக்கணும். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டாரு. அவர் தப்பு பண்ணிட்டாரு இபிஎஸ். அந்த தவிர என்டிகே பண்ணல. என்டிகேவை பொறுத்தளவுல புதுசா மாற்றுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் உள்ள வராரு, யங்ஸ்டர்ஸ் ஓட்ட ஃபோக்கஸ் பண்றாரு, திமுக எதிர்ப்பு வாக்குகளை ஃபோக்கஸ் பண்றாரு. அது எல்லாமே என்டிகே ஓட்ஸ் தான் சார். இருந்தாலும் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தவறு பண்ணியிருந்தாலும் தாவேக்காவை எப்படியாவது லாஸ்ட் மினிட்ல கூட அந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு காரணம் இருந்தது. அந்த காரணத்தினாலதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடுமையா விஜய் அவர்களை தாக்கல. இருந்தாலும் கடைசி காலகட்டங்கள்ல தாக்குனதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது இல்லையா? நீங்க கடைசி காலகட்டத்தில் தாக்குனீங்கன்னா அது எடுபடாது. உங்களுக்கு கன்சிஸ்டன்டான நிலையான ஒரு அரசியல் நிலைப்பாடு இருக்கணும். நீங்க ஒரு இடத்துல போய் தாவேக்காவை காப்பாத்தி விட்டுக்கிட்டு அடுத்த இடத்துல போய் தாவேக்காவை விமர்சிச்சீங்கன்னா அவங்கனால ஃபர்ஸ்ட் நீங்க தான் போய் அங்க தாவேக்காவை காப்பாத்தி விடுறீங்க. தாவேக்காவுக்கு சாதகமா போய் அசம்பிளில போய் பேசுறீங்க. அதுக்கப்புறம் விஜய் பயந்து ஓடிட்டாருன்னு பேசுறீங்க. அப்ப மக்கள் எப்படி உங்களோட அரசியலை ஏற்றுப்பாங்க? ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டைமே உங்க ஓட்ட ஒருத்தர் குறிவைக்க உள்ள வராருன்னா அவரை நீங்க நெருக்கணும். இப்ப ஜெயலலிதா அம்மையார் இருக்கிற வரைக்கும் அதிமுக ஓட்டை யாருமே டார்கெட் பண்ண முடியல. அதாவது திமுக எதிர்ப்பு வாக்குகளை யாராலையும் கை வைக்க முடியல. அவங்க ரொம்ப போக்கஸ்டா திமுக எதிர்ப்புன்ற அரசியல் அவங்க கைக்குள்ள வச்சிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இவரும் விட்டுருக்க கூடாது. ஆனா அவங்கள பொறுத்தளவுல ரொம்ப டெஸ்பரேட்டா இருந்தாங்க. தாவேக்கா உள்ள வந்தா ஏதோ ஒண்ணு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. தாவேக்கா கடைசியில நம்ப வச்சு கழுத்து எடுத்துட்டாங்க. யூஸ் பண்ற வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு கடைசியில அவங்க அதிமுகவோட சேர மறுக்கிறாங்க. என்டிகே அதை பண்ணல. என்டிகேவை பொறுத்தளவுல ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பாசிட்டிவா பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அவரோட முதல் மாநாட்டுல திராவிடமும் தமிழ் தேசியமும் பேசினதுக்கு அப்புறம் அங்க இருந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் போக போக அந்த தாக்குதல் வீரியம் அடையுது. அதை அவங்க செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா தாவேக்கா குறிவைக்கிறது திமுக எதிர்ப்பு வாக்குகளை, யங்ஸ்டர்ஸோட வாக்குகளை. என்டிகே அதான் பேசிட்டு இருக்காங்க, நாங்க மாற்றுன்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப புதுசா இவங்க நாங்க தான் மாற்றுன்னு சொல்லும் போது என்டிகே அவங்களோட இடத்த தக்க வச்சுக்கணும். அதுக்கு போராடி தான் ஆகணும். அப்புறம் என்டிகேவுக்கு அந்த மெக்கானிசம் இருக்கு. இப்ப தாவேக்கா மாதிரியான ஒரு கட்சியோட போய் மோதணும்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, என்டிகேவால அதை பண்ண முடியும். சோசியல் மீடியால தாவேக்காவுக்கு நிகரா என்டிகேவுக்கும் சப்போர்ட் இருக்கு. சோசியல் மீடியாலாம் அவங்களுக்கும் நிறைய இன்ஃபுளுசர்ஸ் இருக்காங்க, அதை வச்சு பண்ண முடியும். ஏடிஎம்கே கிட்ட அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெருசா இல்லை. ஸோ அதனால ஒரு மோதி பார்த்தாங்க அவங்க. அது கரெக்ட் தான்.
கண்டிப்பா சார். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த எக்ஸிட் போல்ல வந்து அதிகப்படியா தாவேகா வந்து எங்க இருந்து ஓட்ட பிடிக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேல இருந்து தான் பிரிக்கிறாங்க. ஒரு சில ஓட்டு, அதாவது ஆன்டி டிஎம்கே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிறுபான்மையினர் ஓட்டை மட்டும்தான் வந்து பிரிக்கிறாங்க. இன்னும் முதல் பட்டதாரி வாக்காளர்கள் அவர்களுடைய ஓட்டை வந்து பிரிக்கிறாங்க. இப்போ அதிகப்படியான தாக்கம் வந்து இந்த இதுல வந்து அதாவது ஏடிஎம்கேக்கு இருக்குது. இப்போ என்டிகே ஓட்டையும் தாவேகா டிவிகே வந்து பிரிக்குதா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா இந்த எக்ஸிட் போல் முடிவு கிட்டத்தட்ட 8 பேர் சர்வே எடுத்திருக்காங்க. அதுல வந்து நாம் தமிழர் வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க, அதர்ஸ்ல தான் செலுத்திருக்காங்க. ஒரு சிலர் மட்டும்தான் 1 to 5 அப்படின்ற மாதிரியான நம்பர் கொடுத்திருக்காங்களே சார், இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப என்டிகேவோட ஓட்ஸை டெஃபினட்டா தாவேகா உடைப்பாங்க, அதுல மாற்று கருத்து வேண்டாம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி திமுக எதிர்ப்பு வாக்குகளை தான் 2 கட்சிகளுமே குறி வைக்கிறாங்க, யங்ஸ்டர்ஸ் தான் 2 பேரும் குறி வைக்கிறாங்க மோஸ்ட்லி. அப்படிலாம் இருக்கும்போது கண்டிப்பா சிக்கல் வரும். ஆனா அதுக்காக ஓட் ஷேர் கம்மியாகும் நம்ம நினைச்சுக்க வேண்டாம். இப்ப கமல் வந்தப்பையும் கமல் கண்டிப்பா என்டிகேவோட ஓட்ஸை உடைச்சாரு. ஆனா கமல் என்டிகே ஓட்ஸை உடைத்தும் என்டிகேவோட ஓவரால் ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ கமல் ஒரு 4 லட்சம் ஓட்ஸை உடைக்கிறாருன்னா புதுசா 8 லட்சம் பேர் உள்ள வராங்கன்னு அர்த்தம் இப்ப, இல்லையா? ஸோ அதனால ஓட்ஸை உடைக்கிறதால ஓட் ஷேர் கம்மியாகும்னு எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. வெளியே ஒரு 4 பேர் போய் உள்ள 8 பேர் வந்தாங்கன்னா இன்க்ரீஸும் ஆகும். அது மேபி ஆகலாம், எனக்கு தெரியல. என்னோட பார்வை என்னன்னா கொஞ்சம் டஃப்பா இருக்கும். ஆனா அதுக்குன்னு நம்ம கம்மி ஆகணும்னு நம்ம நினைச்சுக்க வேண்டாம். ஆனா கண்டிப்பா ஓட்ஸை உடைப்பாரு. பட் என்னோட பாயிண்ட் என்னன்னா ஓட்ஸை உடைத்தாலும் புதுசா உள்ள வேற ஓட்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கமலுக்கு போன தடவை போட்டி ஏமாந்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்க இந்த தடவை மேபி ஷிஃப்ட் ஆகலாம், நமக்கு தெரியல. அது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆனா தாவேகாவோட வருகை என்டிகேவுக்கு டேமேஜ் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான். கண்டிப்பா. இப்போ அவர்கள் வாங்கின அந்த 8.22% ஓட்டனாலும் தக்க வைக்க முடியுமா இந்த நிலையில? அதான் தெரியல. இந்த ஃபேக்டர்ஸ்லாம் நான் சொன்னேன்ல, இது எல்லாமே உள்ள இருக்கு. அதனால நம்ம ரிசல்ட் வரைக்கும் பார்க்கணும். பட் இதுல பாயிண்ட் என்னன்னா ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆனா ரொம்ப நல்லது. அவங்க ஒரு ப்ராப்பரான ஒரு அரசியல் பேசியிருக்காங்க. ஸோ மற்ற கட்சிகளும் பார்ப்பாங்க, ஒழுங்கான அரசியல் பேசின ஒரு கட்சிக்கு மக்கள் நிறைய பேர் வாக்களிக்கிறாங்கன்னா ரைட், அப்ப நம்மளும் ஒழுங்கான அரசியல் பேசணும், ஒழுங்கான அரசியல் பேசினா நமக்கும் வாக்கு கிடைக்கும்ன்ற அந்த ஒரு இடத்துக்கு இருக்கிற கட்சிகளை அது தள்ளும். ஆனா நல்ல அரசியல் பேசின ஒரு கட்சிக்கு வாக்கு சதவீதம் கம்மியாகுதுன்னா அது மோசமான அரசியல் பண்ணக்கூடிய அந்த கட்சிகளுக்கு ஊக்கம் தர மாதிரியான ஒரு விஷயமா அமையும். ஸோ அந்த வகையில என்டிகே மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுத்து பேசியிருக்காங்க, மக்களுக்கான அரசியல் பேசியிருக்காங்க. ஸோ ஓட்டு கொஞ்சம் அதிகமா கிடைச்சா நல்லது, அது என்னோட விருப்பம். பட் பார்ப்போம் அது என்ன வருதுன்னு நம்ம பார்ப்போம். கண்டிப்பா சார். இருந்தாலும் இப்ப சீமான் அவர்கள் அந்த கடைசி 3 மாதங்கள் வந்து விஜய் அவர்களை கடுமையா தாக்குனதை நம்மளா பார்க்கணும். இதனால சீமான் அவர்கள் சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியல, அடுத்த தேர்தலை பெட்டரா பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கீங்களா? ஏன்னா இதுல இப்போ எல்லாருடைய வாக்கு சதவீதத்தை வச்சு அடுத்த தேர்தல்ல சீமானால முன்னேறி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதா? இப்ப நம்ம அதை நம்ம கணிக்க முடியாது. 29, 31 என்ன நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா நான் ஒண்ணு உங்களுக்கு கிளியரா சொல்றேன், தமிழ் தேசியத்துக்கான காலம்தான் வரக்கூடிய நாட்கள். தமிழ் தேசியத்துக்கான தேவை இருக்கிறனாலதான் தமிழ் தேசிய கட்சியான நாம் தமிழர் கட்சி இவ்வளவு தூரம் வேகமா வளர்ந்து வந்திருக்கு. இன்னைக்கும் பாஜகவால பெருசா இங்க வளர முடியல. மோடி வராரு, அமித்ஷா வராரு, பக்கத்து மாநிலங்களுடைய சிஎம்ஸ் எல்லாம் வராங்க, பாஜகவுக்கு பிரச்சாரம் பண்ண பெரிய பெரிய மாநிலங்கள்ல இருந்து சிஎம்ஸ் வராங்க. அதிகாரத்துல மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி பாஜக. 1980 இருந்து தமிழ்நாட்டுல கட்சியை வளர்க்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. 46 வருஷம் ஆயாச்சு. இன்னைக்கு வரைக்கும் பாஜகவால பெருசா வளர முடியல. கடைசி எலெக்ஷன்ல தான் 10% வாங்குறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் 2-4% தான். ஸோ அப்படி இருக்கும்போது புதுசா ஒரு கட்சி உருவாகுது. 2016 தான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கண்டெஸ்ட் பண்றாங்க. ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகுது. பெரிய பண பலம் இல்லை, பெரிய அதிகார பலம் இல்லை. இதெல்லாம் இல்லாம அவங்களால பண்ண முடியுதுன்னா ஏதோ ஒரு வகையில அந்த சித்தாந்தத்துக்கான தேவை இந்த மண்ணில் இருக்கு. ஸோ அதனால அந்த தேவை இன்னமும் இருக்கு. அந்த தேவை வரக்கூடிய நாட்கள்ல இன்னமும் அதிகமாகும். ஏன்னா தமிழர்களுக்கு இங்க நிறைய வாய்ப்புகள் மறுக்கப்படுது. அதனால தமிழர்கள் ஒருங்கிணைய வேண்டிய தேவை இருக்கு. அந்த தேவையின் அடிப்படையில தான் என்டிகேன்ற ஒரு கட்சி வளர்ந்துட்டு இருக்கு, தமிழ் தேசியம் சித்தாந்தம் வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ என்டிகே கரெக்டா செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா டெஃபினட்டா வரக்கூடிய நாட்கள்ல அவங்க பெருசா வளருவாங்க. அப்படி அவங்க சரியா செய்ய வேண்டிய வேலையை செய்யலனாலும் தமிழ் தேசியம் இருக்கதான் போகுது. தமிழ் தேசியத்தை ஒன்னும் வீழ்த்தலாம் முடியாது. அவர்கள் வந்து தமிழ் தேசியமும் என்னுடைய இன்னொரு கண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? ஏன்னா ஆனாலும் அந்த தமிழ் தேசியத்திற்கு தேவையான வேலைகளை வந்து அவர் இப்ப வர செய்யல. தமிழ் தேசியம் ஒரு கண்ணுன்னு சொன்னார்னா அவர்களுக்கு அந்த முக்கியமான தலைவர்களுடைய நாளுக்கு பதிவு மட்டும்தான் அவர் போடுறாரு. மற்றபடி எந்த ஒரு விஷயங்களையுமே முன்னெடுத்து விஜய் அவர்களால செய்ய முடியல. அப்படின்றப்போ அந்த சித்தாந்தத்துக்கு முக்கிய மதிப்பை வந்து சீமான் அவர்களுக்கு மக்கள் கொடுப்பாங்களா வரும் காலம்? தமிழ் தேசியமும் அப்படின்னு சொன்னாலே அவரு தமிழ் தேசியத்துக்கு எதிராக செயல்படுறாருன்னு அர்த்தம்.
இப்போ ஒரு தலைவர் வந்து தன்னை ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர்னு சொல்லிட்டு கம்யூனிசமும் முதலாளித்துவமும் அப்படின்னா அது போலி. அந்த தலைவர் மக்களை ஏமாத்துறாரு, குறிப்பா கம்யூனிசமை குழி தோண்டி புதைக்கிறாருன்னு அர்த்தம். அதே தான் விஜயும் பண்ண முயற்சி பண்றாரு. அவரு தமிழ் தேசியத்தை மழுங்கடிக்க முயற்சி பண்றாரு. தமிழ் தேசியம் வளர்ந்துட்டு இருக்கு. தமிழ் தேசியமும் திராவிடமும் அது என்ன அர்த்தம்? திராவிடத்துக்கு எதிராக தான் தமிழ் தேசியம் இருக்கு. அப்ப ரெண்டையும் சேர்த்து நீங்க எப்படி வைப்பீங்க? இந்த தளபதி சலூன்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஒரு படத்துல, பாஸ்ங்கிற பாஸ்கர்ல, அந்த மாதிரியான காமெடி இது. அப்படியே தல ரசிகர்களும் வரணுமா, தளபதி ரசிகர்களும் வரணுமா, இவர் சம்பாதிச்சுட்டு போயிருவாரான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தமிழ் தேசியவாதிகளும் இங்க வந்து ஓட்டு போடணுமா, திராவிட ஆதரவாளர்களும் ஓட்டு போடணுமா. இதெல்லாம் சினிமாவா என்ன? சினிமால நீங்க எல்லாத்துக்குமான ஆளா இருப்பீங்க. நீங்க வந்து எல்லா மதத்தையும் ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க, எல்லா சாதியினரையும் ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க, யாரையும் சங்கடப்படுத்திட மாட்டீங்க, யாரையும் கோவப்படுத்திட மாட்டீங்க. இது அப்படி கிடையாது. அரசியல், நீங்க தமிழருக்கான அரசியல் எடுக்க போறீங்களா, திராவிட அரசியல் எடுக்க போறீங்களா, இல்லைன்னா தேசிய அரசியல் எடுக்க போறீங்களா, காங்கிரஸ் பாஜக மாதிரி. இதுல நீங்க தெளிவா இருக்கணும். அந்த தெளிவு இல்லாம தமிழ் தேசியமும் திராவிடமும் தேசியமும் அப்படின்னா, சோ அப்ப இவர் அரசியல்ல வந்து சினிமா பாணியில பண்ண முயற்சி பண்றாரு. அது தமிழ் தேசியத்துக்கு டேமேஜ் ஏற்படுத்தும். தமிழ் தேசியம்ன்ற சித்தாந்தமே நான் சொன்ன மாதிரி திராவிடத்துக்கு எதிரான சித்தாந்தம். அப்ப தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒண்ணுதான் நீங்க சொல்றீங்கன்னா தமிழ் தேசியத்துக்கான தேவையே இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா ஏற்கனவே திராவிடம் இருக்கு, நீங்க தமிழ் தேசியமும் திராவிடம் ஒண்ணுதான் சொல்றீங்கன்னா அப்ப தமிழ் தேசியம் தேவையில்லைங்க, திராவிடமே போதுன்றீங்க. அப்ப நீங்க யாருக்கு வேலை பாக்குறீங்க? அதனால விஜய் பேசுறது இன்னும் ஆபத்தான விஷயம். நீங்க டைரக்டா தமிழ் தேசியோட சண்டை போடுறது ஒண்ணு, ஆனா நீங்க தமிழ் தேசியவாதி மாதிரி நடிச்சுக்கிட்டு நீங்க தமிழ் தேசியத்தை காலி பண்றதுக்கு பாருங்க, அதுதான் விஜய் பண்ற. பொறுத்திருந்து பார்க்கலாம், தொடர்ந்து பேசலாம். நன்றி.